படம் எப்படி இருக்கு? படம் நல்லா தான் ப்ரோ இருக்கு, பரவாயில்ல ப்ரோ. கதை என்ன மாதிரி கொண்டு போறாங்க? கதை ஸ்போர்ட்ஸு, அப்புறம் அப்புறம் குஸ்தி, அந்த மாதிரி நல்லா தான் ப்ரோ இருக்கு, பரவாயில்ல, பார்க்கலாம் ப்ரோ ஒரு வாட்டி. படம் 3 மணி நேரம் லேக் ஆகுது ப்ரோ. இல்லை ப்ரோ, கொஞ்சம் லைட்டாக வளர்ப்புற மாதிரி இருக்கு, மிச்சபடி நல்லா தான் ப்ரோ இருக்கு. அதே பார்த்து காப்பி எடுத்த மாதிரி எதுவும் இருக்கா? இல்லை அந்த மாதிரி இல்லை ப்ரோ. படம் நல்லா இருக்குண்ணா, சூப்பராக இருக்குண்ணா, பார்க்கலாம்ண்ணா. போர் அடிக்காம போகலாம் ப்ரோ. போர் அடிக்கலண்ணா, எல்லாமே கரெக்டாக தான் இருக்கு, சூப்பராக இருக்கு படம். பாட்டு நல்லா இருக்கு. ஆக்ஷன் எப்படி ப்ரோ? ஆக்ஷனு ஒரு 3 ஃபைட் மட்டும்தான், மிச்ச ஃபைட்டில் நல்லா இருக்கும் படம். பெத்தி படம் எப்படி இருக்கு? விளையாட்டு சம்மந்தமான படம். கதை எப்படி நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. ராம்சரன் ஆக்டிங் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு, நல்லா இருக்கு. இந்த ஒரு ரொம்ப லாக் ஆகாம சொல்லிட்டு இருந்தா அப்படின்னா இல்லை நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. படம் நல்லா இல்லைன்னு சொல்றாங்க, அதை பத்தி இல்லை நல்லா இருக்கு, எனக்கு பிடிச்சிருக்கு, நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. என்ன படம் பார்த்துருக்கீங்க? பெத்தி கதை எப்படி கொண்டு போறாங்க? நல்லா இருந்துச்சுண்ணே, கதை நல்லா இருந்துச்சு. படம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு, படம் நல்லா இருக்கு பிரதர். கதை இந்த மாதிரி கொண்டு போறாங்க. கர்ணன் இருக்குல்ல, பஸ் நிப்பாட்டுறதுக்கு போராடுவாங்க, இங்கே ட்ரெயினை நிப்பாட்டுறதுக்காக போடுறாங்க. ஃபர்ஸ்ட் படம் ஸ்போர்ட்ஸ் ஃபிலிம்னாங்க, கில்மா படம் மாதிரி ஸ்டார்டிங் போச்சு, அடுத்த ஸ்போர்ட்ஸ் படமே முடிச்சிட்டாங்க, அவ்வளோதான். இது 2 மணி நேரம் போர் அடிக்காம போகலாம். பார்க்கலாம் பிரதர். புஷ்பா பிடிச்சிருந்துச்சு, இந்த படம் உங்களுக்கு பிடிக்கும் கண்டிப்பா. பரவாயில்ல, நல்லா இருக்கு படம் வெற்றி தான் பார்த்துருக்கீங்க. எப்படி இருந்துச்சு? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. கதை எப்படி எடுத்துருக்காங்க? கான்செப்ட் எப்படி கொண்டு போறாங்க? இல்லை, மலைவாழ் மக்களை பற்றி எடுத்துருக்கீங்க. அவ்வளோ மதிக்காமல் இருக்கிறதுக்கு சொல்லி ஸ்போர்ட்ஸையும் கலந்து ஆக்ஷன்லாம் எப்படி இருக்கு? அது அவ்வளோவா தேவையில்லை, இந்த அவ்வளோ ஆனால் சண்டை புதுசாக இருக்கு, ரொம்ப இழுக்கிறாங்களா படம் எதுவும்? அப்படி இல்லை, போராடிக்காம. மற்றபடி ஸ்போர்ட்ஸ் மாதிரி தான், ஸ்போர்ட்ஸ்காண்டி எடுத்த படம் தான் அது. அவங்க ஊருக்கு ஒன்று வேணுன்றதுக்காண்டி அவர் என்ன சாதிச்சார் அப்படின்றது தான் ஸ்டோரி தான், பரவாயில்லாமல் இருக்குது. ராம்சரோட ஆக்டிங் எப்படி? அவர் ஆக்டிங் நல்லா இருக்கு ப்ரோ, மற்றபடி மேக்கிங் நல்லா இருந்தது, பிஜிஎம் நல்லா இருந்தது, ஓகே தான். இந்த படம் பார்க்கலாம், பொறுமை வேணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆமாம் ப்ரோ, கொஞ்சம் போரிங்காக தான் ப்ரோ இருந்துச்சு. பொறுமையா எப்படி ப்ரோ? நல்லா சூப்பராக படம் எப்படி இருக்கு? படம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் பரவாயில்ல, செகண்ட் ஹாஃப் ரொம்ப லென்த்து, ஏன்னு குறைச்சிருக்கலாம்? கொஞ்சம் குறைச்சிருக்கலாம், ரொம்ப லென்த்தாக கொண்டு போகிறாங்க. கடைசி ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் கட் பண்ணிருக்கலாம். என்ன பரவாயில்ல, ஒரு தடவை பாருங்க. ஸ்போர்ட்ஸை பற்றி தான் எடுத்திருக்காங்க படத்தை ஃபுல்லாக. இப்போ கிரிக்கெட்டு, மல்யுத்தம், இன்னொன்று வந்து ரன்னிங் போட்டி, இதை வச்சு மையமாக எடுத்துருக்காங்க. ஸ்போர்ட்ஸ் தான் முக்கியம்னு சொல்லி எடுத்திருக்காங்க. பயிற்சி மாதிரி தான் எடுத்துருக்காங்க. அதான் சொல்கிறேன், ஸ்போர்ட்ஸ் பற்றி தான் எடுத்திருக்காங்க படத்தை ஃபுல்லாக. போர் அடிக்காமல் போகுது, ஆனால் 3 மணி நேரம் எடுத்து வேஸ்ட்டு, குறைச்சிக்கலாம். நல்லா இருக்குண்ணே, கதை இந்த மாதிரி கொண்டு போறாங்க. நல்லா ஸ்போர்ட்ஸ் நல்லா கொண்டு போகிறாங்க. தமிழ்ல தான் பார்த்தீங்கன்னா எப்படி? தமிழில் தான் பார்த்தேன், படத்து வேற மியூசிக் நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு, நல்லா பண்ணியிருக்காரு. ஃபேமிலியா பார்க்கலாமா? ஃபேமிலியில் பார்க்கலாம், நல்லா எல்லாரும் பார்க்கலாம். ஸ்போர்ட்ஸ் சம்மந்தம் ஆக்ஷன்லாம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, ப்ரோ எப்படி இருக்கு? நல்லா இருந்துச்சு. பிடிச்சிருக்கா படம்? சூப்பராக இருக்குண்ணே. கதை என்ன மாதிரி கொண்டு போறாங்க? கதை ஒரு விளையாட்டு வீரர்களை உற்சாகப்படுத்துகிற மாதிரி, ரொம்ப கஷ்டப்பட்டு மலைவாழ் மக்கள்ல இருந்து ஒரு நல்லபடியாக ஜெயிச்சு காட்டியிருக்காப்புல. ஒரு முக்கியமான ஒரு இதை பற்றி சொல்லியிருக்காங்க. முயற்சி பண்ணால் வெற்றி பெறலாம். ஓகே ப்ரோ, படம் தான் நல்லா இருக்கு. கதை எந்த மாதிரி கொண்டு போறாங்க? ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடாக அவங்க போர் அடிக்காம போறாங்க. கொஞ்சம் போர் அடிக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃபோட செகண்ட் ஹாஃப் ஓகே, ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் சுமாராக தான் இருந்துச்சு. இந்த வீக்கெண்டுக்கு ஏற்ற படம் பார்த்தேன். வீக்கெண்டுக்கு ட்ரை பண்ணலாம், ஒன் டைம் ட்ரை பண்ணலாம், பட் கொஞ்சம் பொறுமையாக தான் இருக்கணும். லாக் எதுவும் இருக்காங்க படம்? இருக்கு லேக் நிறைய இருக்கு. சாங்லாம் சாங் அவரோட பெஸ்ட்டு கிடையாது, பட் கொஞ்சம் இன்னும் நல்லா இருந்துருக்கலாம். படம் பைசன் படமா இருக்கு, பார்த்தீங்களா? பைசன் சொல்லலாம், பட் இது கொஞ்சம் லெங்க் ஓவர், இன்னும் ட்ரிம் பண்ணியிருக்கலாம். ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்பை பற்றி நல்லா சொல்லியிருக்காங்க. உண்மையிலே படம் நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. ராம்சரோட ஆக்டிங் எப்படி? செம்ம சூப்பர் ப்ரோ. 3 மணி நேரம் படம்னு சொல்கிறாங்க, ஆனால் கிட்டத்தட்ட ஒரு 5 மணி நேரம் உட்காந்து பார்க்குற மாதிரி இருக்குது. அவ்வளோ ஸ்லோவாக தான் இருக்குது. என்ன ராம் சரண் நல்லா நடிச்சிருக்காரு, ராம் சரணுக்காக பார்க்கலாம், அவ்வளோதான். மித்தபடிக்க வேற ஒன்றும் இல்லை பெருசாக. ராம்சரோட பெஸ்ட் ஆஃப் மூவி எது உங்களுக்கு பிடிச்சது? அப்பெல்லாம் கேட்காதீங்க நீங்கள், சொல்லுங்க ப்ரோ, ஏதாவது சொல்லுங்க, இருக்குங்களா? ராம் சரணை பிடிக்கும் ப்ரோ. வினய விதய ராமா அந்த மாதிரி படம் நல்லா இருக்கும், அது பிடிக்கும். இந்த படம் எப்படின்னா ஒரு 4 மணி நேரம் உட்காந்து நீங்கள் பார்த்துட்டு ஒரு மெசேஜ் வாங்கிட்டு வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த படம் பார்க்கலாம், அவ்வளோதான். ஓகே.